வணக்கம் மாணவர்களே. இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது தரம் 3 பாடம் 2 பாடமும் பயிற்சிகளும். பாடநூலில் உள்ள படத்தை பாருங்கள். முதலாவது படத்திலே என்ன தெரிகின்றது? ஒரு மரம். அந்த மரத்தில் ஒரு பலகை இணைக்கப்பட்டிருக்கிறது. அதில் உணவு வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த படத்தில் என்ன தெரிகின்றது? அவ்வுணவை நோக்கி ஒரு அணில் வருகிறது. அடுத்த பக்கத்தில் உள்ள முதலாவது படத்தை பாருங்கள். அங்கு அந்த அணில் முன்னம் கால் ஒன்றினால், அதாவது முன்னுக்குள்ள கால்களை நாங்கள் முன்னங்கால்கள் என்று சொல்லுவோம், முன்னங்கால் ஒன்றினால் அந்த உணவை எடுத்து வாய்க்கருகில் கொண்டு செல்கிறது. அடுத்த படத்திலே அணில் அந்த உணவை சாப்பிடுகிறது. அடுத்த படத்தை பாருங்கள். அணில் திரும்பி செல்கிறது. அது மேல் நோக்கியவாறு இருக்கிறது இப்போது இந்த படத்திலே. எனவே அது உணவை சுவைத்து விட்டு திரும்பி செல்கிறது. ஆனால் முன்னங்காலில் உணவு இருப்பது போன்றுதான் தெரிகிறது. உணவை சுவைத்துக் கொண்டு திரும்பி செல்கிறது. கடைசி படத்தில் அணில் என்ன செய்கிறது? அணில் நின்றவாறு யோசிக்கிறது. மேலே ஏறி பாதியில் நின்று யோசிக்கிறது. இப்போது உங்கள் பயிற்சி நூலை திருப்புங்கள். பயிற்சி நூலில் பயிற்சி 2 செய்வோம். பயிற்சி 2 படம் பார்த்து கதை கூறுவோம். இந்த பாடத்துக்குரிய பயிற்சி. படங்களை பார்த்து வாக்கியங்களை ஒழுங்குபடுத்தி கதை ஆக்குவோம். இங்கே 6 வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த 6 வாக்கியங்களும் ஒழுங்கின்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கதையை ஆக்க வேண்டும். முதலில் அந்த வாக்கியங்களை வாசித்து பார்ப்போம். அணில் ஒன்று அந்த உணவை தேடி வந்தது. மெதுவாக உணவை வாயினால் கவ்வியது. மரத்தில் உணவு இருந்தது. உணவை சுவைத்துக் கொண்டு திரும்பியது. ஆனால் போக விருப்பமில்லாமல் யோசித்தது. வாயிலிருந்த உணவை முன்னங்காலினால் எடுத்தது. இங்கே முதலாவது வசனத்தில் அணில் ஒன்று அந்த உணவை தேடி வந்தது என்று கூறப்பட்டிருக்கின்றது. அந்த உணவை தேடி என்று சொன்னால் அந்த உணவை பற்றி முன்னதாகவே கூறியிருக்க வேண்டும். எனவே இது முதலாவது வாக்கியமாக வர முடியாது. நாங்கள் அந்த படத்தை ஒருக்கா மீண்டும் பார்ப்போம். முதலாவது படம் இதுதான். முதலாவது படம். அங்கே அணில் எமக்கு காட்டப்படவில்லை. ஆகவே பொருத்தமான வசனம் மரத்தில் உணவு இருந்தது. முதலாவது படத்துக்கு பொருத்தமான வசனம், இந்த கதைக்கு ஆரம்ப வசனமாக இருக்கக்கூடியது மரத்தில் உணவு இருந்தது. எனவே இந்த வாக்கியங்களை ஒழுங்குபடுத்தும் போது முதலாவதாக வரக்கூடிய வசனம் 3வது வசனம். எனவே இந்த வட்டத்துக்குள் நாம் 3 என்ற இலக்கத்தை இடுவோம். அடுத்து என்ன வசனம் வரலாம் என்பதை பார்ப்போம். அடுத்த படத்தை பார்ப்போம். முதலில் அங்கே அந்த உணவை தேடி உணவை நோக்கி அணில் வருகிறது. ஆகவே நாம் ஏற்கனவே அந்த முதலாவது வசனத்தை வாசித்திருந்தோம். அணில் ஒன்று அந்த உணவை தேடி வந்தது. அது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. மரத்தில் உணவு இருந்தது. அணில் ஒன்று அந்த உணவை தேடி வந்தது. ஆகவே இரண்டாவதாக வரக்கூடிய வாக்கியம் இதில் கொடுக்கப்பட்ட முதலாவது வாக்கியம். அடுத்த படத்தை பார்ப்போம். அதில் அணில் முன்னங்காலினால் உணவை எடுத்தது. அது எங்கே இருக்கிறது அந்த வசனம்? 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வாயிலிருந்த உணவை முன்னங்காலினால் எடுத்தது. ஆகவே 6வது வசனம் அடுத்ததாக வரக்கூடிய வாக்கியமாகும். கதையிலே அடுத்ததாக வரக்கூடியது 6வது வசனம். எனவே இந்த வட்டத்துக்குள் நாம் இலக்கம் 6ஐ எழுதுவோம். 4வதாக எந்த வாக்கியம் வரலாம்? படத்தை பார்ப்போம். படத்திலே அணில் வாயினால் அந்த உணவை எடுப்பது போல காட்டப்பட்டிருக்கின்றது.
எனவே எந்த வாக்கியத்தில் வாயினால் கவ்வப்படுவதாக கூறப்பட்டது? இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். மெதுவாக உணவை வாயினால் கவ்வியது. அது அடுத்ததாக வருவதற்கு மிகவும் பொருத்தமான வசனம். எனவே அடுத்த வட்டத்துக்குள் நாம் இலக்கம் 2 எழுதுவோம். அடுத்த படத்தை பார்ப்போம். அதிலே அணில் திரும்பிச் செல்கிறது, ஆனால் கையில் உணவை வைத்திருக்கிறது. ஆகவே அதற்கு பொருத்தமான வசனம் இந்த 4வது வசனம். உணவை சுவைத்துக் கொண்டு திரும்பியது. உணவை சுவைத்துக் கொண்டு திரும்பியது. எனவே அடுத்த வட்டத்துக்குள் நாம் இலக்கம் 4 எழுதுவோம். இறுதி படத்திலே என்ன காட்டப்பட்டிருக்கிறது? அணில் திரும்பி செல்கிறது, ஆனால் திரும்பி பாதி வழியே நின்று யோசித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இவற்றுள் நமக்கு விடுபட்ட வசனமும் மிகவும் பொருத்தமான வசனமும் 5வது வாக்கியம். ஆனால் போக விருப்பமில்லாமல் யோசித்தது. ஆனால் போக விருப்பமில்லாமல் யோசித்தது. எனவே இலக்கம் 5 தான் இறுதியாக வர வேண்டியது. உங்கள் செயல்நூல் பக்கம் 4 உள்ள அடுத்த பயிற்சியை பார்ப்போம். சரியான எழுத்தை தெரிந்து இடைவெளியில் எழுதுவோம். முதலாவது உ, ந, வு. ஆகவே இதற்கு பொருத்தமான நா 3 சுழி நா. உணவு என்றால் சாப்பாடு. அடுத்து ம, ர, உம். மரம், மரம். அணில், அணிலுக்கு பொருத்தமான இல். அணில். அடுத்து வா, ளை, மரம். வாழை. வாழைக்கு பொருத்தமான ளை. வாழை. மௌலவு ளை என்ன? திரும்பியது, திரும்பியது ரு. திரும்பியது. அதே பக்கத்தில் அடுத்த பயிற்சி. ஆ பகுதிக்கேற்ப ஆ பகுதியை இணைப்போம். அ பகுதியில் 5 சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு பொருத்தமான முடிக்கும் சொல்லை ஆ பகுதியிலிருந்து தெரிவு செய்து நாம் இணைக்க வேண்டும். முதலாவது சொல் ஊஞ்சல். ஊஞ்சல். ஆ பகுதியில் அதுக்கு பொருத்தமாக என்ன சொல் இருக்கின்றது? பெய்கிறது, ஆடுகிறாள், பறக்கின்றன, சுழல்கிறது, கட்டுகின்றனர். ஊஞ்சலை நாம் ஆடுவோம். எனவே ஆடுகிறாள். ஊஞ்சல் ஆடுகிறாள் என்ற சொல்லே மிகவும் பொருத்தமாக முடிக்கும் சொல்லாக இருக்கின்றது. பம்பரம். பம்பரம் என்ன செய்வோம்? பம்பரத்தை சுழற்றுவோம் அல்லது பம்பரம் சுழலும். பம்பரம் சுழல்கிறது என்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். மழை. மழை பெய்கிறது. மழை பெய்யும். மணல் வீடு. மணல் வீடு என்ன செய்வோம்? மணல் வீடு கட்டுவோம். எனவே மணல் வீடு கட்டுகின்றனர் என்பதே மிகவும் பொருத்தமான முடிக்கும் சொல்லாக அமையும். பறவைகள். பறவைகள் என்ன செய்யும்? பறவைகள் பறக்கும். பறவைகள் பறக்கின்றன. 4வது வினா. பொருத்தமான சொல்லை தெரிந்து இடைவெளியை நிரப்புவோம். இங்கு ஒரு பந்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றுள் சில சொற்கள் விடுபட்டிருக்கின்றன. நாம் இந்த பந்திலே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை பாவித்து அந்த இடைவெளிகளை நிரப்ப வேண்டும். ஆகவே முதலில் இந்த சொற்களை வாசித்து பார்ப்போம். சிறந்த, பிடித்த, பந்தடித்தல், சிறுவர், விளையாடுவான். இப்போது அந்த பந்தியை வாசிப்போம். மகன் தந்தையுடன் பூங்காவிற்கு செல்வது வழக்கம். ஆகவே இங்கே பூங்காவிற்கு முதல் ஒரு சொல் எழுத வேண்டும். அது பூங்காவை விவரிக்கும் ஒரு சொல்லாக இருக்கலாம். பூங்காவை எவ்வாறு விவரிக்கலாம்? சிறுவர் பூங்கா. எப்படிப்பட்ட பூங்கா? யாருக்குரிய பூங்கா? சிறுவர் பூங்கா. எனவே அதில் சிறுவர் என்ற சொல்லை எழுதலாம். மகன் தந்தையுடன் சிறுவர் பூங்காவிற்கு செல்வது வழக்கம். அங்கு தன் நண்பர்களுடன். ஆகவே அந்த
வரப்போகின்ற சொல் ஒரு வினை சொல்லாக இருக்க வேண்டும். அந்த வசனத்தை முடிக்கும் சொல்லாக இருக்க வேண்டும். அங்கு தன் நண்பர்களுடன் என்ன செய்வான்? விளையாடுவான். அங்கு தன் நண்பர்களுடன் விளையாடுவான். அவனுக்கு இப்பண்ணா என்று முடிகிறது அந்த சொல். ஆகவே அதை தொடர்ந்து வரும் சொல் பானா வரியில் உள்ள ஒரு சொல்லாகவே அமைய வேண்டும். சேர்த்தெழுதும் போது அடுத்து வருகின்ற சொல்லின் மெய்யெழுத்து, அடுத்து வருகின்ற சொல்லின் முதல் எழுத்துக்குரிய மெய்யெழுத்து அந்த முன் சொல்லிலே இருக்கும். அவனுக்கு பிடித்த விளையாட்டு. ஆகவே அங்கா அடுத்ததாக ஒரு விளையாட்டின் பெயர் வரும். ஆகவே இந்த கொடுக்கப்பட்ட சொற்களிலே பந்தடித்தல் விளையாட்டு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அவனுக்கு பிடித்த விளையாட்டு பந்தடித்தல் என்று அந்த இரு சொற்களையும் எழுதி இந்த வசனத்தை பூர்த்தியாக்கலாம். பந்தடித்தல் ஆகும். விளையாட்டு உடற்பயிற்சி ஆகும். ஆகவே இவற்றுள் மிக பொருத்தமான சொல் சிறந்த. அதுவே எஞ்சி இருக்கும் சொல்லும் சிறந்தவாகும். விளையாட்டு சிறந்த உடற்பயிற்சி ஆகும். அடுத்த வினா உருப்பமையை எழுதுவோம். மாணவர்களே, நீங்கள் உருப்பமையை எழுதும் போது எழுத்துக்களை அந்த வரியில் எழுதுங்கள். வரியில் எழுதுங்கள். எழுத்துக்கள் அனைத்தும் ஒரே அளவாக இருக்க வேண்டும் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். சில எழுத்துகள் இந்த வரிக்கு கீழே போகும், சில எழுத்துகள் வரிக்கு மேலே போகும். அவ்வாறான எழுத்துக்களை விட்டு அனைத்து எழுத்துக்களும், ஏனைய அனைத்து எழுத்துக்களும் ஒரே அளவாக இருக்க வேண்டும். இங்கே ஊ ஈ, ஈனாவின் விசிறி கொஞ்சம் உயரமாக இருக்கும். புள்ளி மேலே இடப்பட்டிருக்கின்றது. அதே போல தானாவின் கீழ் கால், தூணா ஆகியன இந்த வரிக்கு கீழே வரலாம். போவென்னாவுக்கு வருகின்றது இரட்டை கொம்பு உயரமாக இருக்கும். ரூனாவின் அந்த விசிறியும் கீழே இந்த வரிக்கு கீழே வரலாம். மற்ற அனைத்து எழுத்துகளையும் ஒரே அளவாக அந்த வரியில் அமர்ந்திருப்பது போல எழுதி பழகுங்கள். எழுத்துகளின் அளவு, அதன் அமைப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு முறையாக எழுதி பழகுங்கள். உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.